யூ ஆர் த பெஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த கதையில் வந்து மனைவி இறந்துட்டாலும் பரவாயில்ல, மனைவிக்காக அவரால் என்னென்ன செய்ய முடிஞ்சது, மனைவியின் பேரில் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது மூலமாக தன்னால் என்னென்ன செய்ய முடிஞ்சதோ அதை வந்து செஞ்சாருன்னு சொல்லி இதை பார்க்குறோம். இந்த புத்தகங்களுமே ரொம்ப மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பக்க கதையை மட்டும் சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். தென்கட்சி கோ சுவாமிநாதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து நிறைய ஒரு பக்க கதைகள் வந்து நிறைய சொல்லுவார். அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அப்போ என்ன பண்ணார்னா, நிறைய கடன்லாம் கேட்டார், அவருக்கு கிடைக்கல. அப்போ கடவுள்கிட்டே வந்து கேட்குறாரு, எனக்கு எப்படியாவது ஒரு 1,00,000 ரூபா கடன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளை வேண்டுறாரு. வேண்டும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 தேங்காய் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அப்புறம் கடவுள் வந்து தோண்டிட்டு அவர்கிட்ட 1,00,000 ரூபா கொடுத்துட்றாரு. 1,00,000 ரூபா வாங்கினோடனே அவர் சந்தோஷப்படுறாரு. இந்த 1,00,000 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாவது 1,00,000 ரூபா கிடைச்சது போதும், கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்தவர், இந்த 1,00,000 ரூபா வந்ததுக்கப்புறம் இந்த 2 தேங்காய் உடைக்கிறது நம்ம வேண்டாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா திரும்பவும் நம்ம இதுக்கு கடவுள் திரும்ப போய் 2 தேங்காய் இதுக்கு செலவு பண்ணி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுது, வேண்டிட்டமே அப்படிங்கிறதுக்காக தேங்காய் கடையில் போய் கேட்குறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு தேங்காய் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 தேங்காய் 20 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 20 ரூபாய்க்கு உடைக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் கடைக்கார்ட்ட கேட்குறாரு. அவர் ஆமாம், இப்போ இன்னைக்கு வந்து ரேட் வந்து ஒரு தேங்காய் வந்து 10 ரூபா தான், 20 ரூபாய்க்கு கம்மியாக வந்து கிடைக்காது அப்படிங்கிறாரு. இது கம்மியான எங்கே வாங்க முடியும்னா, பக்கத்து ஊரில் வந்து தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது, அங்கே ஒன்றா போய் விசாரிங்க, இதோட கம்மியான விலைக்கு உங்களுக்கு தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் பக்கத்து ஊருக்கு போகிறாரு. பக்கத்து ஊரில் போய் அங்கே போய் விசாரிக்கிறாரு. ஒரு தேங்காய் வந்து 4 ரூபாங்கிறாங்க, 2 தேங்காய் வந்து 8 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போயும் அவருக்கு 4 ரூபா கொடுத்து வாங்குறதான்னு யோசிச்சுட்டு இதை விட கம்மியாக கிடைக்குமான்னு கேட்டார். அவர் தென்னந்தோப்பு வச்சுருக்கவர் தான். அவர் என்ன சொன்னார், வேணும்னா இந்த மரத்தில் வேணுமா ஏறி நீங்கள் ஒன்றா பிடிங்கிக்கோங்க, ஒரு தேங்காய் ரேட்டு வந்து 2 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மரம் ஏற தெரியாது. பட் இருந்தாலும் காசு மிச்சமாகுது அப்படிங்கிறதுக்காக எல்லா தென்னை மரத்தையும் பார்க்குறாரு. ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்குது. ஆனால் அது வந்து அந்த ஒரு ஆற்றோரம் போகிற அந்த இடத்துல இருக்குது. அந்த தென்னை மரம் வந்து இந்த பக்கம் முளைச்சி அந்த ஆத்தோரத்தில் வந்து வளைஞ்சு இருக்குது. என்னென்னா, அந்த தென்னை மரத்துலேருந்து இளநீ ஏதாவது காய் ஏதாவது விழுந்தால் கூட அந்த ஆற்றுல தண்ணி போச்சுன்னா அந்த தண்ணியில் போகிறது மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல நிறையா தண்ணியும் போயிட்டுருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி தேங்காய் பிடிங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேங்காய் பிடிங்கிட்டு இந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிட்டார். 2வது தேங்காய் பிடுங்கும்போது தவறிட்டு அப்படியே கீழே விழுகும்போது என்னன்னா, அந்த தென்னை மட்டையை பிடிச்சிட்டு அப்படியே தொங்குறாரு. இப்போ என்னென்னா, கையில் அந்த கடவுள் கொடுத்த அந்த 1,00,000 ரூபாய் வச்சுருக்கிறாரு. அப்போ தொங்கிட்டு கீழே பார்க்குறாரு. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை பாகன் வந்து இந்த யானையை குளிப்பாட்டுறதுக்காக அந்த கரையோரம் வர்றாரு. அப்போ அந்த யானை பாகன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் யானையை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி என்னை இறக்கி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தர்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ யானைப்பாகன் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஒரு ஊராக போய் வசூல் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் அமௌண்ட் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும், ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அந்த யானையை கொண்டு வந்து நிறுத்திட்டு யானைக்கு மேலே ஏறி அவரை கையை பிடிச்சி தூக்குறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த யானை நகண்டு போயிடுது. இப்போ என்னன்னா, அவர் மேலே தொங்குறாரு, அவர் கையை பிடிச்சிட்டு இவரும் தொங்குறாரு. இப்போ யானை பாகன் என்ன சொல்கிறாரு, என்னை கீழே விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு 3000 ரூபா தர்றேன், என்னை எப்படியாவது கீழே மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ தொங்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து ஒரு ஒட்டகத்தை கொண்டுட்டு தண்ணி குடிக்க வைக்கிறக்காக ஒருத்தர் வர்றாரு. அந்த ஒட்டகத்துக்காட்ட வந்து சொல்கிறாரு, மேலே இருந்தவர் வந்து எப்படியாவது எங்கள் 2 பேர்த்தையும் வந்து கீழே இறக்கி விட்ருங்க, ஒட்டகத்துலேருந்து எங்களை வச்சு கீழே இறக்கி விட்ருங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பணம் தர்றேன், ஒரு 5000 ரூபா தரேன்னு சொல்லி மேலே இருக்கவர் சொல்கிறாரு. கீழே இருக்கிறவர் வந்து அதே மாதிரி எங்களுக்கு காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்னன்னா, ஒட்டகத்தை அதே மாதிரி கூப்பிட்டு வந்து மேலே தூக்கி இவங்களை அந்த காப்பாற்றுற தருணத்தில் ஒட்டகமும் நகர்ந்து போயிடுது. இப்போ 3 பேருமே தொங்குறாங்க. இப்போ இந்த ஒட்டகத்துக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேலே தொங்குறவர்கிட்ட வந்து தயவுசெய்து என்னை கீழே மட்டும் விட்டுறாதீங்க, ஏன்னா தண்ணி நிறையா போயிட்டுருக்கு, விட்டால் உள்ளே கீழே விழுந்துருவோம், எனக்கு நீச்சல் வேறு தெரியாது, என் கையில் இருக்க 2000 ரூபா உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னன்னா, மேலே இருந்தவருக்கு என்ன ஒரே யோசனைனா, கடவுள் கொடுத்த 1,00,000 ரூபா இருக்குது, அதுக்கடுத்து அவரும் பணம் தரேன்னு இருக்காரு, திரும்ப ஒட்டகத்துக்கு யானை பகனும் தரேன்னு இருக்காரு, ஒட்டகத்துக்காரனும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, அவருக்கு வந்து கணக்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பார்க்குறாரு, சரியாக வரல. டக்குன்னு என்ன பண்ணார், விரல் விட்டுன்றன்னு சொல்லி கையில் வந்து விரல் விடுறாரு. தென்னை மட்டை கீழே விழுந்து 3 பேருமே அந்த தண்ணீரை விழுகிறாங்க.
இதில் இப்போ என்ன விஷயம்னா 3 பேரோட பணம் வந்து காணா போயிடுது. 3 பேருமே அந்த ஆற்றோட அந்த கரையில் போய் சேர்றாங்க. இங்கே என்னன்னா இந்த இங்கே சொன்ன மாதிரி மனசு தான் இங்கே வந்து காரணமாக இருக்குது. என்னன்னா கடவுள் அந்த கொடுத்த 1 லட்ச ரூபா அவருக்கு நன்மையாக தான் இருக்கும். அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அப்பயே வந்து 2 தேங்காய் உடச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா வந்து அவருக்கு மீதும். ஆனால் இருந்தாலும் அந்த எப்படி நம்ம மிச்சப்படுத்தணும், எப்படி நம்ம வந்து மனசை வந்து இந்த மாதிரி எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுனால தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அது மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி ப்ரெசென்ட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நாளைக்கு உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து டிஃபைன் ஆகுது. இன்றைக்கி நம்ம என்னென்ன பிளான் பண்ணி அதுக்கான என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய நாளைய வாழ்க்கையை வந்து முடிவு செய்யும் சொல்கிறோம். அந்த நிகழ்விற்கு வந்த அனைவருக்கும் வந்து மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.